இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் வழங்கும் வாரம் ஒரு வருஷம் என்ற தலைப்பில் இந்த 324ஆம் நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். சகல அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் வணக்கம். இந்த வார வசனம் 2 கொரிந்தியர் 13:11. அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பாராக. God of love and peace will be with you. 2 Corinthians chapter 13 verse 11. Thank you. தலைவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினார் அல்லல்யாவும் மகிழ்ச்சிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகா அன்பிலே அதினாலும் அறியலாகுமோ, இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் ஆவியால் அன்பை பகர்ந்திட தூய தேவனின் சாயல் அணிய ஆவியாலே அன்பை சொரிந்தார் ஆவலாய் அவரை சந்திக்க
அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டோட வசனங்களை தியானித்து வருகிறோம். இந்த 324வது வாரத்திலும் கூட 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை ஆண்டோடைய கிருபையினாலே தியானிக்க இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 13:11. அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பாராக. அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பாராக. அன்பான தேவன், சமாதானத்தின் தேவன் அவர். ஆகையினால்தான் நம்ம எல்லாரும் அவரை உதாரணமாக பின்பற்றுகிறோம். பாருங்க, நம்முடைய இருதயத்தின் தேவைகளை அறிகிற தேவனாக அவர் இருந்தார். ஆகையினால்தான் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறார். ஆகையினால்தான் தேவைகள் எல்லாம் அவர் சந்திக்கிறார். லூக்கா 19ஆம் அதிகாரத்துல சகையை பற்றி நம்ம பார்க்கிறோம். சகையை அவரை பார்க்க வகை தேடினான் அப்படின்னு சொல்லி வேதத்துல போட்டிருக்கு. சகையை அவரை பார்க்க வகை தேடினதை உணர்ந்த தேவன் அவனோட போறாரு. அவனை தேடி சகையை கீழே இறங்கி மரத்துல காட்டுத்தி மரத்துல கிடந்து அவரை பார்க்கணும்னு நினைக்கிறான். ஜனக்கூட்டத்துல அவன் குள்ளனா இருந்ததுனால அவனுக்கு தெரியல. மரத்துல ஏறி கிடக்கான். கிட்ட போயின்னு சொல்றாரு, சகையை கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அவர் என்ன செய்யறாரு, நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம், நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் ஏற்கனவே அறிந்தவராக அன்பு கொண்டவராக இருக்கு. அறிந்தவராக மட்டும் இல்லை, அன்பு கொண்டவராக இருக்கிறாரு. இப்போ நாம கூட யாராவது நம்மளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். அவங்க உங்களை பார்க்கணும்னு நினைச்சோன்னா அப்படியா, சரி வேணா வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூட சொல்லிடுவோம். ஆனால் ஆண்டவர் அவனை தேடி வருகிறார் பாருங்க. அப்படி தேடி வந்த ஒரு அன்பு கொண்டவர் நம்முடைய ஆண்டவர். அருமையானவர்களே, சில நேரங்களில் சொல்வாங்க, ஏதாவது ஒரு காரியத்தை பற்றி பேசணும்னா நம்ம அங்கே போகலாமா அப்படின்னா சமன் இல்லாமல் ஆஜராகாது, உங்களை தாங்க கூப்பிடலையே, எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, உலக பிரகாரமான ஒரு பழமொழியை சொல்வாங்க. அருமையானவர்களே, அப்படி இருக்கும்போது தேவையை அறிந்து நம்ம ஆண்டவர் செயல்பட்டனால நாம் என்ன செய்யலாம், பாக்கியவான்களாக இருக்கோம். மற்ற 6:8 போட்டுக்கு, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறான்னு போட்டு, உங்களுக்கு என்ன தேவைங்கிறத முதல்லையே உங்களுக்கு முன்னாலே நீங்க கேட்கறதுக்கு முன்னாலே ஆண்டவருக்கு தெரியும்னு சொல்லியிருக்கு. எவ்வளவு அருமையான ஆண்டவர் பார்த்தீங்களா. ஆகையினால தான் நம்ம இன்றைக்கு இந்த அளவு நம்முடைய தேவைகள் அவரால் சந்திக்கப்படுது. அவரை நம்ம விசுவாசிக்கிறோம், நம்புறோம். ஆகையினால நாம நமக்கு என்ன தேவை என்பதை அது சொல்வாங்க. பாலூட்டும் தாய் போல சொல்லி ஒரு பழமொழி சொல்வாங்க. அதுபோல ஒரு குழந்தைக்கு அது அழுத உடனே எதுக்காக அழுது அப்படிங்கிறது ஒரு தாய்க்கு தெரியும். அதுபோல ஆண்டவருக்கும் நம்முடைய தேவைகளை அறிந்து அவர் நமக்காக உதவி செய்கிறவராக இருக்கிறார். அடுத்தது பாருங்க, சீடர்களின் கால்களை அவர் கழுவுறாரு. யோவான் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல போட்டு பாருங்க. அதன் மூலமாக தாழ்மையை கற்று தந்தார் நமக்கு. இன்னைக்கு அநேக நேரங்களில் பெரிய பொறுப்புகளில் இருக்கிறவங்க அந்த பொறுப்பு நினைக்க மாட்டாங்க, பதவின்னு நினைப்பாங்க. அந்த பதவியில் இருக்கிறதுனால மற்றவங்களெல்லாம் ஒரு வேலைக்காரனை போல மரியாதை இல்லாமல் நடத்துகிற அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் சீஷர்களை அவர் தெரிந்தெடுத்தாலும், சீஷர் மேலே அதிக அன்புள்ளவராக இருந்தாலும், சீஷர்களும் மற்றவர்களை அன்பாக நடத்தணும், தாழ்மையாக நடந்து கொள்ளணும் என்பதை நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக வைத்து போயிருக்கிறார். பாருங்க, தாழ்மையை கற்றுத் தந்தவர் எந்த விதத்திலையும் பெருமையை அவர் என்ன செய்யல, பெருமை கொள்ளவே இல்லை. யார் என்ன சொன்னாலும் சரிதான், அதை பற்றி அதை யோசிக்காம நான் அப்படி அற்புதம் செய்தேன், அதிசயங்களை செய்தேன், நான் அதை செய்திருவேன், இதை செய்திருவேன்னு சொல்லி எந்த விதத்திலும் தன்னை அவர் என்ன செய்யலை, உயர்த்தியே பேசலை. அப்படி ஒரு தாழ்மையை நமக்கு கற்று தந்த தேவனாக அவர் இருக்கிறார். பாருங்க, அடுத்ததையும் மறுதளித்த பேதுவை கூட அவர் மன்னித்தார். நம்மளுக்கு யாராவது நமக்கு குற்ற விரோதமாக ஏதாவது செய்தாலும் நம்மளால மன்னிக்கவே முடியாது. இப்படி செய்தவங்க தானே, இப்படி பேசினவங்க தானே அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் லூக்கா 22ஆம் அதிகாரம் 61வது வசனத்துல பாருங்க, அவர் என்ன செய்வார், மீண்டும் பேதுவை போய் பார்த்து என்ன செய்யறாரு, அவரை மன்னிக்கிறார். அவர் அந்த கண் முன்னாலேயே அந்த வேலைக்காரி சொல்லும் போது இவன் அவனோட தான் இருந்தான்னு சொல்லும் போது, இல்லை எனக்கு தெரியாது, நான் அவனை அறியேன்னு சொல்லி இதே மாதிரி 3 தடவை என்ன செய்யறான், மறுதளிக்கிறான். ஆனா அப்படிப்பட்ட பேதுருவையும் ஆண்டவர் தேடி போறாரு. அவன் இவ்வளவு நாள் இருந்தான், ஏதோ மறுதளிச்சுட்டான், இனி நமக்காக அவன் நான் தெரிந்த பாத்திரமாக அவனை நான் ஏற்படுத்துவேன்னு சொல்லி அவர் செய்கிறார். அருமையானவர்களே, ஆனபடினாலே அந்த எந்த காரியம் செய்தாலும் ஆண்டவருடைய அன்பு அதில் பிரதிபலிக்கிறதாக இருக்குது. நாம கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறோம். நாம எப்படி இருக்கிறோம் இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். அந்த ஆண்டவர்கிட்ட காணப்பட்ட அந்த குணங்கள் நம்மள காணப்படத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். மனுஷமான காரியங்கள்ல இதெல்லாம் முடியவே செய்யாதுதான். ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் நான் கேட்கிற எல்லாத்தையும் தருவேன்னு சொல்ற ஆண்டவர் நமக்கும் நல்ல குணங்களை தந்து வழி நடத்துவார். அவளத்துல சென்று அவருடைய ஆசையை பெற்றுக் கொள்வோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின்